வணக்கம் தோழா, வெல்கம் டு Black Hat தமிழன். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேன் இன் த மிடில் அட்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல்லே மேன் இன் த மிடில் அட்டாக் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எட்டர்கேப் அப்படிங்கிற டூலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மேலே இருக்கிற ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக கிராஃபிக்கல் யூஸரில் கொடுத்து வந்தோம். ஆட்டோமேட்டிக்காக ஹோஸ்ட்டை ஸ்கேன் பண்ணோம், தென் நம்ம டார்கெட்டை மட்டும் செட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்கு எடுத்து கொடுக்கும், ஓகேவா? ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டர்கேப் அப்படிங்கிற ஒரு டூல். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மேனுவலாக நம்ம ஒவ்வொரு கமெண்டாக எல்லாமே நம்ம மேனுவலாக கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஓகே, இதுக்கு நான் என்ன அப்படின்னா, என்னோடய எக்ஸ்டர்னல் அடாப்டர் யூஸ் பண்ண போகிறேன். நான் என்னோடய இன்டர்னல் அடாப்டர் யூஸ் பண்ணல. இன்டர்னல் மீன்ஸ் என்னோடய சிஸ்டத்தில் இன்பில்டாக இருக்கிற அடாப்டர் யூஸ் பண்ணல. நான் என்னோடய எக்ஸ்டர்னல் அடாப்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கனெக்ஷன் காட்டுறேன். என்னோடய ஒயர்ட் கனெக்ஷன் என்னோடய ஈத்தர்நெட் கனெக்ஷனில் தான் இருக்குது, ஓகேவா? தென் நான் இப்போ என்னோடய ஒய்ஃபை அடாப்டரை மாட்டுறேன். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன சவுண்டு கேட்டிருக்கும், ஒய்ஃபை அடாப்டரு கனெக்ட் பண்ண சவுண்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் என்னோடய சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகலை. பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஒய்ஃபை அடாப்டர் என்னோடய சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகிட்டு, ஓகேவா? ஓகே, தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய பெட்டர்கேப் அப்படிங்கிற டூலை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன், ஓகேவா? ஆல்ரெடி இன்ஸ்டாலில் தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா sudo apt get install பெட்டர்கேப் அப்படின்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டாலில் தான் வச்சுருக்கிறேன், ஓகேவா? இப்போ தென் நான் Ctrl L கொடுத்து ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் நம்ம அந்த பெட்டர்கேப்பை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நார்மலாக பெட்டர்கேப் கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க, ஓகேவா? இப்போ இதுதான் பெட்டர்கேப்போட இன்டர்ஃபேஸ் உள்ளே வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெட்வொர்க்கில் இருக்கிற நம்ம அட்டாக்கர் மிஷினோட ஐபியை எடுத்து கொடுத்துருக்கு. ஐபி 192.168.1.5, ஓகேவா? தென் இப்போ நம்ம இதில் என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஹெல்ப் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஹெல்ப் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன மாடியூல்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் மாடியூல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாடியூலோட இப்போ ப்ராக்ஸி மாடியூல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹெல்ப் அந்த மாடியூல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாடியூல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மேனுவல் உங்களுக்கு கிடச்சிரும், ஓகேவா? தென் நான் இப்போ Ctrl L கொடுத்து ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிற டிவைசஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம், ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, net.show கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னெல்லாம் காட்டும் அப்படின்னா, நம்மளோட இன்டர்னல் நெட்வொர்க்கையும் நம்மளோட அட்டாக்கர் மிஷினோட ஐபியையும் தென் கேட்வேயையும் காட்டும். என்ன அப்படின்னா, நம்ம 2 மிஷின் மட்டும்தான் இதில் கனெக்ட் ஆகிருக்கு மீன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு net.show கொடுக்கும்போது நம்மளோட அட்டாக்கர் மிஷினையும் நம்மளோட ரவுட்டரையும் மட்டும்தான் எடுத்து கொடுக்கும், ஓகேவா? சரி, அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நம்மளோட நெட்வொர்க்கில் இருக்கிற மற்ற கனெக்ஷன் எல்லாம் பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா net.probon, ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நெட்வொர்க்கில் இருக்கிற எவ்வளோ டிவைசஸ் இருக்கோ எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணுது, ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1.4 அப்படிங்கிறது என்னோடய பேஸ் மிஷின், தென் 1.2 அப்படிங்கிறது என்னோடய மொபைல், ஓகேவா? தென் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நான் net.show கொடுக்குறேன். net.show கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா என்னோடய நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிற மற்ற 2 சிஸ்டம் காமிச்சிட்டா. மொத்தம் அட்டாக்கர் மிஷின், இது கேட்வே, இது என்னோடய மொபைல் ஃபோன், இது என்னோடய டெஸ்க்டாப், ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டிவைஸ் சாம்சங் மொபைலை கனெக்ட் பண்ண உடனே இன்னொரு டிவைஸ் எனக்கு கனெக்ட் ஆகிட்டு, ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் net.show கொடுத்து பார்க்குறேன். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு என்னோடய ரெட்மி மொபைல், தென் டெஸ்க்டாப், தென் சாம்சங் மொபைல் கனெக்ட் ஆகிட்டு, ஓகேவா? தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிக்கர் அப்படின்னு ஒரு மாடியூலை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ டிக்கர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஒவ்வொரு டைமும் புதுசாக ஏதாவது வந்திருக்கா, இப்போ என்னென்னா உங்களோட நெட்வொர்க்கில் இத்தனை டிவைஸ் தான் கனெக்டட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்படின்னா திடீர்னு ஒரு புது டிவைஸ் வரலாம், இல்லை நம்மகிட்ட இருக்கிற டிவைஸ் வெளியில் போகலாம். அப்படி இருக்கும்போது இது மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன மாடியூல் கொடுக்குறோமோ அந்த மாடியூலோட ஒர்க்கை இது மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
செட் டிக்கர் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா net டாட் ஷோ. ஓகேவா, என்ன அப்படின்னா net டாட் ஷோ அப்படிங்கிற கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிக்கரை வந்து ஆன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நான் வந்து டிக்கரை ஆன் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ டிக்கரை ஆன் பண்ண உடனே என்னென்னா ஸ்கேன் பண்ணுது. ஓகேவா, இப்போ நான் தென் வந்து டிக்கரை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். நான் வந்து ப்ராப் ஆன் பண்ணி வச்சுருந்தேன் அப்படி தானே, இன்னும் நான் வந்து ப்ராப் ஆஃப் பண்ணல. என்னோடய நெட்வொர்க்கில் வந்து ஒரு சிஸ்டம் கனெக்ட் ஆனாலும் சரி இல்லை டிஸ்கனெக்ட் ஆனாலும் எனக்கு உடனே மெசேஜ் வந்துடும். ஒரு சிஸ்டம் வெளியில் போகுது, இல்லை இன்னொரு புதுசாக ஒரு சிஸ்டம் வருது. பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய சாம்சங் மொபைலை வந்து ஒன்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்களா மறுபடி ஐபி இந்த ஐபியில் வெளியே போயிட்டு இப்போ வேறு புது ஐபியில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சாம்சங் மொபைலோட ஐபியை பாருங்கள் 1.8. இப்போ நான் மறுபடியும் net டாட் ஷோ கொடுத்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்களா எனக்கு சாம்சங்கோட ஐபி சேஞ்ச் ஆகிட்டா. என்ன அப்படின்னா ரேண்டமாக நீங்கள் உள்ளே ஒரு டைம் உள்ளே போயிட்டு வெளில வரும்போது நமக்கு வந்து ஐபி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஓகே, இப்போ நான் கண்ட்ரோல் எல் கொடுத்து ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பூஃப் பண்ண போகிறோம். அப்படி தானே, இப்போ ஒரு விக்டிம் என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம மானிட்டர் பண்ண போகிறோம். அப்படி தானே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் arp.spoof. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா net டாட் ஷோ கொடுத்து என்னோடய சிஸ்டத்தில் என்னோடய நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் பார்த்துக்கிறேன். ஓகேவா, ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட் ஆர் தென் இப்போ நம்ம ஆர்ப் ஸ்பூஃப் தானே பண்ண போகிறோம். arp.spoof டாட் டார்கெட்ஸ் ஸ்பூஃப் ஸ்பேஸ் டார்கெட்ஸ். இப்போ நம்ம டார்கெட்ஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா நான் என்னோடய டெஸ்க்டாப்பே கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஆர்ப் ஸ்பூஃபாக ஆன் பண்ண போகிறோம். ஓகேவா, arp.spoof ஆன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆர்ப் ஸ்பூஃபாக ஆன் பண்ணிட்டோம். என்னென்னா நம்மளோட நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா பேக்கெட்டையுமே இது வந்து ஸ்பூப் பண்ணி எடுக்கும். தென் இப்போ நம்ம வந்து ஸ்னிஃபையும் ஆன் பண்ணலாம், ஸ்னிப் பண்ணணும் அப்படின்ட்டு. தென் net டாட் ஸ்னிஃப் ஆன். ஓகேவா, இப்போ நாம் வந்து என்ன பண்ணிட்டோம், ஆர்ப் ஸ்பூஃபும் பண்ணணும் ஸ்னிஃபும் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பேஸ் மிஷினுக்கு வரேன். ஓகேவா, நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உள்ளே வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன். ஓகேவா, பார்த்தீங்களா நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லாமே கொடுக்குதான். ஏன்னா நான் வந்து என்னோடய பேஸ் மிஷின் தான் கொடுத்துருக்கேன். என்னோடய டார்கெட் யாருன்னு கொடுத்துருக்கேன், என்னோடய பேஸ் மிஷின் கொடுத்துருக்கேன். என்னோடய பேஸ் மிஷினில் என்னென்ன சிக்னல்ஸ் எல்லாம் வருதோ எல்லாத்தையுமே உங்களுக்கு எடுத்து கொடுக்குதா. ஓகே, இப்போ நார்மலாக HTTP சைட்ஸ் பார்த்தீங்களா, நம்ம என்ன சர்ச் பண்ணாலும் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். சைட் இன் ஸ்னாப். ஓகே, பார்த்தீங்களா, தென் இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு லாகின் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஓகே ஓகே, இதில் லாகின் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, யூசர் நேம் வந்து ASDFன்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து 1234ன்னு கொடுக்குறேன். லாகின் டோன்ட் சேவ். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம அந்த கொடுத்த ரிக்வெஸ்ட் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு HTTP சைட்டை வந்து விசிட் பண்ணாங்கன்னா எடுத்து கொடுக்குது. ஆனால் HTTPS சைட்டை விசிட் பண்ணும்போது நமக்கு எடுத்து கொடுக்கல. ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அவங்க ஒரு HTTPS சைட்டை விசிட் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா எதனால் பிடிக்கல அப்படிங்கிற காரணத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.